பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த ஜூன் 24ஆம் தேதி சுவாதி என்ற மென்பொறியாளர் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலைக்கான காரணம் மற்றும் அதற்கான பின்னணிகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த வன்கொடுமைக்கான எந்த விதமான மக்களும் அந்த சுவாதி மரணத்தின் போது யாரும் குரல் கொடுக்கவில்லை. மேலும் சமூக அக்கறையை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொலைத்து வருகிறார்கள் என்பதை வலியுறுத்தி தற்போது அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமூக அக்கறை வேண்டும். எந்த விதமான வன்கொடுமை அரங்கேறினாலும் அந்த மக்கள் சமூக அக்கறையுடன் அங்கு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கக்கூடிய பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இணையதளம் மூலமாக இதற்கான பதிவு நடைபெற்றிருந்தாலும் தற்பொழுது அதிக அளவில் இளைஞர்களும் பெண்களும் இதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக தங்கள் சமூகத்தில் இது போன்று எந்த விதமான வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த பேரணியில் இவர்கள் பங்கேற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று சுவாதியுடைய நிலை பொறுத்த மட்டுமல்லாமல் பல்வேறு பெண்களுக்கு இதே போன்ற சூழல் தமிழகத்தில் நிலவி வருவதாகவும், எனவே இதற்கு தடுப்பதற்கான வலியுறுத்தலுக்காக இந்த பேரணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இதில் பங்கேற்றிருப்பவர்களிடம் நாம் கேட்போம். சார் வணக்கம், எதற்காக இந்த பேரணியில் நீங்க பங்கேற்றிருக்கீங்க? சுவாதியோட கொலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்றைக்கி மக்கள் நினச்சிருந்தா அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் யாரும் அதுக்கு முன் வரலை. எல்லாம் வேடிக்கை பார்க்குறது அதிலே தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோரும் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. நம்ம வீட்டு பொண்ணாக நினச்சிருந்தா நம்ம அன்றைக்கி விட்டுக்க மாட்டோம். யாரோ ஒரு பொண்ணுன்றதுனால தான் அப்படியே எல்லோரும் விட்டுட்டாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு போராட்டம். நன்றி. இவர் குறிப்பிட்டது போல இந்த பேரணியில் பங்கேற்பதற்கான முக்கிய நோக்கமே சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அதாவது ஏதேனும் வன்கொடுமை அரங்கேறினால் அதனை தடுப்பதற்கு ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக அதனை தடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்திய இந்த பேரணி நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.